அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாமுடைய ஆன்சர் கீ ப்ளஸ் அனலைஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ போன வருஷம் குரூப் 4ஓட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் குரூப் 4 அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. போன வருஷம் குரூப் 4 கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. தமிழ் பகுதி மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் தமிழ் ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பொதுவாகவே ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியாத கேள்வி, இந்த கேள்விக்கு யாருமே ஆன்சர் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இந்த குரூப் 4 அப்படி தான் இருந்தது. இதில் ஜிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் அந்த மாதிரிலாம் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த வங்க பிரிவினை ரக்ஷாபந்தன் விழாவை அறிமுகப்படுத்தி வச்சது யார், அதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இல்லாத கேள்வி, அதெல்லாம் அந்த மாதிரியே ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம அனலைஸ் என்னன்னு பார்ப்போங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பகுதி ஆல இருந்து 38 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது ஆல இருந்து 33 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஈலேருந்து 29 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 73 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாலிட்டியிலேருந்து 10, போன தடவை பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து 10, இது ஓகே தான். ஐஎன்எம்லேருந்து போன தடவை பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மில் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. இந்த தடவை ஐஎன்எம்லேருந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் 9 கேள்வி, ஜாகிரஃபி 4, யூனிட் 8 11, யூனிட் 9 3, கரண்ட் அஃபேர்ஸ் 11, சயின்ஸ்லேருந்து 7 கேள்வி. போன தடவை சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 12 கேள்வி கேட்டிருந்தாங்க. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை 27 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. போன தடவை மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபுல் அனலைஸ். ஓகே, இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 150 150 போட்டிருந்தீங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சரி, நம்ம இப்போ ஆன்சர் கீ பார்க்கலாங்க. ஸோ வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று அப்படின்னா வந்தாள் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, வந்து அப்படிங்கிறது வினையச்சமாயிடும், வந்தனா பெயரச்சமாயிடும், வந்தவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் ஆகிடும். ஸோ ராமன் வந்தான் எவ்வகை தொடர், எழுவாய் தொடர். ஓகே, அதுக்கடுத்தது ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. ஏன் மேற்கதுவாய் எதுகைன்னா 1 3 4. ஸோ 1 3 4 மேற்கதுவாய். ஸோ நனந்தலை உலகம், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன வருஷமும் கேட்டிருந்தாங்க. நனந்தலை உலகம் எதிர்சொல் தருகன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொருள் கூறு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகன்ற உலகம் பழமொழியினை நிறைவு செய்ய, மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். அதுக்கடுத்தது மோனை சொல்லை கண்டறித்து எழுதுக, நந்தவனம் நற்றமிழ் தான் மோனை. ஸோ அதுக்கடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, இது 8வது புக்கில் இருக்குது. ஸோ ஒற்றுமையின்மை. அதுக்கடுத்தது மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஸோ தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ், இது பண்பு தொகை தான். ஸோ காவிய தர்சம் என்னும் நூலை தழுவி படைக்கப்பட்டது தண்டி அலங்காரம், இது 12வது புக்கில் இருக்குது. ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இது திருக்குறளில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மரபு பிழையை நீக்கி எழுதுக, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேந்தனர் அப்படின்றது மரபு. ஸோ ஓகே, பொருந்தாத சொல்லை கண்டறிய, ஓங்கலோசை அப்படிங்கிறது பொருந்தாது. ஓகே, அதுக்கடுத்தது ஊக்கம், ஆப்போசிட் எதிர் சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சோர்வு. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6வது புக்கில் இருக்குது. ஸோ படமாட கோயில் பகைவர் குன்றியல், நடமாட கோயில் நம்பர்கங்காகா, பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. ஸோ இது 8வது புக்கில் இருக்குது. திருமூலர் பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பொழிப்பு மோனை வந்திருக்குது ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பூக்களை பறிக்காதீர், இது 9th புக்கில் இருக்குது. கட்டளை வாக்கியம். ஸோ இமிலிசை இலக்கண குறிப்பு தருக, இதுவும் 9th புக்கில் தான் இருக்குது. வினைத்தொகை, இமிலிசை, இமிக்கும் இசை, இமிக்கின்ற இசை என 3 காலத்துக்கு பொருந்துகிட்ட காலங்காட்டும் இணைநிலையில் தொக்கி வந்துள்ளதன் காரணமாக இது வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மல்லிகை சூடினால், இது 7th புக்கில் இருக்குது. பொருளாகு பெயர். ஸோ பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள், இது திருக்குறளில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர், ஸோ நாவை காக்காதவர்.
நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இது 10th புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓமையணி வந்திருக்குது அதில். ஸோ அதுக்கடுத்தது கீழ் கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஆன்சரே பண்ணக்கூடாது. இந்த கேள்விக்கு முடிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி. ஸோ ஔவையார் எழுதிய நூல் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னா ஞானக்குரல் அப்படிங்கிறது தான். ஸோ கரை பொறு, இது பார்த்தீங்கன்னா வந்து கரையை பொறு. ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை, இதுவும் 9th புக்கில் தான் இருக்குது. ஸோ புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புறநானூறு ஜி.யு. போப். ஸோ வளவன் ஏவா வானூர்தி, இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு, இதுவும் 9th புக்கில் தான் இருக்குது. ஓகே, புறநானூறு இதை வந்து ஸோ 400,000. ஸோ இதை வந்து மொழிபெயர்த்தவர் வந்து ஸோ ஜார்ஜ் எல்கார்ட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1999 வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ புறநானூரில் இருந்து அடுத்தடுத்து வரிசையாக ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த தடவை வந்து பாடல் வரிகள் இதில் இருந்தும் கேட்கல. ஸோ பாடல் வரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த தடவை பாடல் வரி கொடுத்து எதுவும் கேட்கல. ஸோ கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி, இதுக்கு நீங்கள் அருளப்பன் போட்டிருந்தாலும் ஆன்சர் ரைட்டு தான், யோவான்னு போட்டிருந்தாலும் ஆன்சர் ரைட்டு தான். ஸோ ஓகே, அதுக்கடுத்தது தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன், அதாவது இயேசுவின் வளர்ப்பு தந்தை, சூசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 10th புக்கில் இருக்குது. ஸோ முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு, ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்பு 9th இருக்குது. முத்தொள்ளாயிரம் ஸோ சோழ நாடு. ஓகே, அதுக்கடுத்து சேரி மொழியார் செவ்வித்தீர் கிளர்ந்து, இது பார்த்தீங்கன்னா வந்து சேரி மொழியார் அப்படின்னா வந்து இந்த திருநெல்வேலி பக்கம் இருப்பாங்க, இந்த பல்லு. ஸோ தொல்காப்பிய அடிகளில் குறிப்பிடும் இலக்கியம் வந்து பல்லு. அதுக்கடுத்து சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ கரகாட்டம் அப்படிங்கிறது குடக்கூத்து, இதுவும் 10th புக்கில் இருந்தால் எடுத்துருக்குறாங்க. ஸோ யோக சமாதி உகந்தவர் சித்தரே, இந்த கேள்வியும் அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேள்வி எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வியை எடுத்துடுறாங்க, இல்லைன்னா வந்து யாருக்குமே தெரியாத கேள்வியை எடுத்துருக்குறாங்க. ஸோ யோக சமாதிக்கு உகந்தவர் சித்தரே அப்படிங்கிறது ஸோ திருமூலர் தான் சொல்லியிருந்தார். ஸோ வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர், ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. உவேசா. அடுத்தது காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். ஸோ திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளென்று, அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் ஸோ கால்டுவெல். ஸோ இதுவும் 9th புக்கில் இருந்தால் எடுத்திருக்கிறாங்க. தாதா சாஹேப் பால்கே விருது முதலாக துவங்கப்பட்ட வருடம் 1969. ஸோ நாடக கலையை மீட்டெடுப்பது தனது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யாருன்னா முத்துசாமி. ஸோ ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் ஸோ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் 1122 இருந்து செயல்பட்டு இருக்குது. மஞ்சக்காமாலைக்கு மருந்து, ஸோ கீழா நெல்லி, கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, 3மே ஆன்சர் தான். ஸோ கீழ்காய் நெல்லினாலும் கீழா நெல்லினாலும் கீழ்வாய் நெல்லினாலும் ஸோ எல்லாமே கீழா நெல்லி தான் குறிக்குது. ஸோ உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் வந்து பார்த்திங்கன்னா கரிப்பு மணிகள். ஸோ ராஜகிருஷ்ணன் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். ஸோ சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேசியாவில் வேலை பார்க்க இருப்பார். ஸோ அங்கே இருந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்தது முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் அப்படின்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலர் வந்து விளக்கப்படம்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் கருத்து படமும் ஆன்சர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆன்சர் வந்து செய்தி படம் அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ தமிழ் மொழியில் நவீன இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் தான். ஸோ தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் இது. சிரவண பிதுர்பத்தி. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காந்தியோட ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா அதில் இருந்து இதை யோசித்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று என்னென்னா அவர் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்து பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்வது. ஸோ பெற்றோர் அப்படின்னா வந்து
பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி யோசிச்சு கூட இதை வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஸோ அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1க்கு 1 அப்படி ஆன்சரு போட்டிருக்கலாம். ஸோ இது வந்து 9th புக்கில் இருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மைக்கேல் ஆல்ட்ரிக்ஸ் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 50க்கு ஏ தான் ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது தமிழ் பதிப்புலகின் தலைவன் சி.வை. தாமோதரனார் தினவர்த்தமானி. ஸோ இவர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன்னா இவர். தமிழ் பதிப்பு செம்மல் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர். தமிழ் பதிப்புலகின் தலைவன் தமிழ் பதிப்புத்துறை வேந்தர் அப்படின்னா வந்து உவேசா வருவார். ஸோ மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி. அது கிடையாது, அவர் வந்து செங்கல்வராயன் சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பார், அவர் தான் இருப்பார். ஸோ அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ஸோ கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 சரி. ஓகே, அதுக்கடுத்து திருச்சிராப்பள்ளி அருகே அல்லூரில் திருவள்ளுவர் தவ சாலையை அமைத்தவர் இரா இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது அப்படின்னா வந்து ராஜசிம்மேஸ்வரம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ராஜசிம்மேஸ்வரம்னா கைலாசநாதர் கோயில் 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து கட்டியிருப்பார். ஓகே, அதுக்கடுத்தது குந்தி தின்றால் குன்றும் கரையும். இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா வந்து ஸோ உழைக்காதவன் செல்வம் அழியும். ஓகே, அதுக்கடுத்தது இது பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்துக. இது ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ உடுக்கை, கணப்பறை, தவில், நாதஸ்வரம், படகம், மகுடி. இது ஓகே தான். அதுக்கடுத்தது ஸோ மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. இப்போ மனம் அப்படிங்கிறது மனம் போன்ற குரங்கு, மனசு ஒரு குரங்கு, அப்போ போன்ற அப்படிங்கிறது வரும். மனம் ஒரு குரங்கு. ஸோ இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா உருவகம் அப்படிங்கிறது தான். ஓகே, அதுக்கடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறி. இது வந்து பார்த்தீங்கன்னா கடல், ஆழி, பறவைனாலும் கடல் தான் இருக்கும். ஸோ பொருந்தா அது வந்து 6 தான். ஸோ மயில் அகவும், குயில் கூவும், மாந்தை அலரும். ஸோ பிழை திருத்தம் செய்ய வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதுக்கு நிறைய பேர் வந்து சி ஆன்சர் போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் ஏ தான். ஸோ பிறவினை சொற்களை கண்டறிந்து எழுதுங்க. ஸோ வருவித்தான், திருத்தினான். ஓகே, அதுக்கடுத்தது பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது வந்து பார்த்திங்கன்னா செய்வினை தொடர். ஸோ விடைக்கேற்ற வினா அமைத்தல். ஸோ எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். ஸோ எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஓகே, அதுக்கடுத்தது அகர வரிசைப்படுத்துக. ஸோ அகர வரிசைப்படுத்துகலேருந்து 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கேழ்வர், சாவகர், நசையி. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான். அதுக்கடுத்தது தா என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர். ஸோ தந்தவர். ஸோ மால் வீட்டுக்கு சென்றால், மலர் வீட்டுக்கு சென்றால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செல் அப்படிங்கிறது தான் வந்து வேர் சொல்லு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் கருப்பம் சுற்று சபதம் அப்படிங்கிறது ஆன்சரு. ஓகே, பிழையற்ற தொடரை கண்டறிந்து எழுதுக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. ஸோ நாகரிகம் கருதி. ஸோ மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். ஸோ 1 வந்து சரிதான். ஸோ மங்களமான சொற்களை மங்களம் மாற்றி மங்களம் இல்லாத சொல்லால் குறிப்பிடுவது மங்களம். ஸோ 2வது வந்து தப்பு. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடக்கரடக்கல் மங்களம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3வது வந்து சரி. வெண்பாக்குரிய ஓசை செப்பலோசை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து இது ரொம்ப ஈஸி தான். ஸோ முல்லைப்பாட்டு, நப்பூதனார், காசிகாண்டம், அதிவீர் ராமபாண்டியர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், காலக்கணிதம், கண்ணதாசன். ஸோ ஆப்ஷன் பி தான். அடுத்து ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ தலைவன் தான். ஃபிக்ஷன் தான் புனைவு. இது வந்து பார்த்திங்கன்னா 12th புக்கில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் பாரதியார். இது வந்து மரபு வலுவமைதி வந்திருக்குது. மணிமொழி கோவை. ஸோ மணி அப்படி தான் வந்து 4 மணி கடிகை. மொழி அப்படி தான் வந்து முதுமொழி காஞ்சி. கோவை அப்படி தான் வந்து ஆச்சார கோவை. ஓகே, அதுக்கு அடுத்தது 11 அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த உச்சரிக்கும் போதே வந்து 11 தான் அப்படின்னு சொல்லி
யோசிச்சிருப்பீங்க. ஸோ 14 அப்படி தான் வந்து சரியான ஆன்சர் வந்து 18 தான். இனியவை 40 இந்த சொல்லின் ஸோ இந்த பாடலின் ஆசிரியர் ஸோ பூதஞ்சேந்தனார். ஸோ பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். ஸோ இவ்வடிகளில் பூவையும் என்பது நாகனவாய் பறவை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ராவண காவியம் 9th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உத்தரகண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். ஸோ பாடை மாக்கள் பலமொழி பேசும் மக்கள். ஸோ மணிமேகலை மதுரை குலவணியன் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சரு. ஸோ முடிகளுவேந்தர் மூவருக்கும் உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம். ஸோ சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும். இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். ஸோ பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று குயில் பாட்டு. ஸோ வாழெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடர்ந்து இரட்டர முடிதல். ஸோ நீங்கள் பாடல் வரிகளை படிக்கலைனாலும் கீழே பார்த்தீங்கன்னா இரட்டர முடிதல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இரட்டர முடிதல் பாடலின் ஆசிரியர் யார்? இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ சிலேடை பாடுவதில் உள்ளவர் காலமேக புலவர்னு. ஸோ மனோன்மணியம் கிளை கதை வந்து பார்த்திங்கன்னா சிவகாமி சபதம்னு கொடுத்துருவாங்க. இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா வந்து ஸோ சிவகாமி சரிதம் தான் வரும். ஸோ சிவகாமி சபதம் எழுதினது யாருன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருப்பார். ஆனால் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவகாமி சரிதம்ன்றது தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா அடுத்தது ஸோ நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து ரெண்டுமே இருக்குது. அது கரெக்டு தான். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. ஸோ இது வந்து வெண்பாவால் எழுதியிருக்க மாட்டாங்க, இது வந்து ஆசிரியர் பாவால் எழுதியிருப்பாங்க. ஸோ மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸோ திருவித்தம் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். ஸோ திருக்கேதாரம் பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர். ஸோ மார்கழி திங்கள் திருமாலை வழிபட செல்வர்கள். ஸோ திருப்பாவை தான். ஸோ தமிழ் பெருங்காவலர். ஸோ தேவநேய பாவானார். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 174 சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் மொழியை பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். ஸோ தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் யாருன்னா ஓமை கவிஞர் சுரதா தான். ஸோ பகுத்தறிவு கவிஞர். ஸோ பகுத்தறிவு கவிஞர்னா நம்ம பாரதிதாசன் தான் சொல்லணும். ஆனால் இங்கே பாரதிதாசன் ஆப்ஷனில் இல்லை அப்படின்றனால நம்ம வந்து உடுமலை நாராயண கவி தான் சூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அரசினுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு. ஸோ பாரதிதாசன் தான் வந்து பாடியிருப்பார். ஸோ திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது பார்த்திங்கன்னா வந்து ஸோ 6 அடியும் சொல்கிறாங்க, ஸோ 4 அடியும் சொல்கிறாங்க. ஸோ 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி அண்ட் டி கூட 2ல் எதுனா ஒன்று இருக்கலான்றாங்க. ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக சொல்கிறது வந்து ஸோ ஆப்ஷன் டி தான், 4 அடி தான் சொல்கிறாங்க. ஸோ அக்ஷரப்பியாசம் இது வந்து பார்த்திங்கன்னா 12th புக்கில் இருந்து எடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து பயிற்சி. ஸோ சீதாள பத்திரம் பார்த்திங்கன்னா வந்து ஸோ தாளை மடல். ஆப்ஷன் டி தான் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யாருன்னா ஸோ தேவநேய பாவானார் தான். ஸோ படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். இது பார்த்திங்கன்னா கவிதை தான். ஸோ நிறைய பேர் வந்து நாடகம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் இதுக்கு ரைட் ஆன்சர் எதுனா கவிதை தான். ஸோ மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ பகுத்தறிவு கவிராயர். இங்கே பார்த்தீங்களா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உடுமலை நாராயண கவி. ஓகே, அதுக்கடுத்தது ஸோ தவறான தொடரை கண்டறிங்க. ஸோ இது இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது அப்படின்னா வந்து மும்பை நடுவண் நூலகம் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா ரைட் ஆன்சர் யாருன்னா வந்து ஸோ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். சரி, ஓகே, ஜிஎஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.